நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க ஹார்மோல் டெப்த் எப்படி வைக்கணுன்றது நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ போட் நெக்குக்கு ஹார்மோல் டெப்த் எப்படி வைக்கலான்றது நம்ம பார்க்கலாம். நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்குக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்றது சொல்லியிருந்தேன். இப்போது அதுலேருந்து இப்போது ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு ஸ்லோப் மார்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஸ்லோப்பு மார்க் பண்ணியே ஆகணும். ஸ்லோப்பை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஹார்மோல் டெப்த் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா, என்னோட அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36. 36 நான் 6ஆல் டிவைட் பண்ணணும். 36 நான் 6ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 6 வருது. அப்போது என்னோட ஹார்மோல் இறக்கம் வந்து 6 மார்க் பண்ணிக்கிறேன். 6 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் லைன் என்னோட செஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ இங்கிருந்து நான் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதோட சென்டர் பார்ட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த கர்வை இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஹார்மோல் எவ்வளோ வரணும் அப்படின்னா 8.5 வரணும். என்னோட ஹார்மோல் எவ்வளோ வருது? இப்போது 8 தான் வருது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணணும். மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு நான் மறுபடியும் மார்க் பண்ணணும். மறுபடியும் இதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வை மறுபடியும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். என்னோட ஹார்மோல் வந்து 8.5 வரணும். ஓகே, என்னோட ஹார்மோல் 8.5 வந்துருச்சு. அப்போது என்னோட ஆர்மோட லென்த் எவ்வளோ வரணும்னா 6.5 வரணும். ஓகேவா? இப்படி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களோட போட் நெக்குக்கு உங்களோட ஆர்மோல் இறக்குதான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ.